நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்கள். ஒரு நம்ம மாதிரி வாழ்க்கையில் ஒன்றும் வெற்றி அடையாமல் எதுலேயும் சக்ஸஸ் ஆகாமல் மனம் ரொம்ப தொய்ந்து நைந்து போய் இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்குறீங்க அவனை, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடக்குமா? ஆமாம் ஐயான்றீங்க. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். இந்த செயின் ஆஃப் தாட் ஒரு பாட்டு எழுதினா எப்படி எழுதுனாங்கிறதுக்கு உதாரணமாக எடுத்துக்கணும். கண்ணாசம் பட்டேன். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடக்குமானா நீங்கள் ஆமாங்கிறீங்க. வாழ்க்கையில் நடக்குமானோடனே அது லிங்க் வருது பாருங்க. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். அப்புறம் எப்படியா வாழறது? வாசல் தோறும் வேதனை இருந்தா வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. நீ எப்படி வாழறதுன்னு வாடி நின்னதுனால அது உன்னை விட்டுட்டு போகிறதில்ல. அப்போ எப்படி பின்ன சர்வை பண்ணுறது? எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். என்னையா நொந்து கிடக்கிறேன், எதையும் தாங்க இதயத்தை, என் இதயம் எப்படியா எதையும் தாங்குங்கிறான். ஏழை மனதை மாளிகையாக்கு இரவும் பகலும் காவியம் பாடுனா. காவியம் பாடிக்கிட்டு இருக்கலாம், பசிக்குதையா, நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னா நாளை பொழுதை இறைவனுக்கு கழித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடு. நாளை பொழுதை இறைவனை கழித்து எப்போ பொழுது விடுகிறது, எங்கே நிம்மதி தேடுறது அப்படின்னா உன்னை விட மோசமாக எவ்வளோ பேர் இருக்கான். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதினர். இது ஒரு அற்புதமான பாட்டு இல்லை? இது ஒரு பைபிள், ஒரு பகவத்கீதை, ஒரு குர்ஆன், எல்லாத்தினுடைய எசன்ஸ் இந்த பாட்டில்.